உங்கள் அனைவர் முன்னாலும் நிற்பது ரோட்டரி கிளப் ஆஃப் மெட்ராஸ் சென்ட்ரலுக்காகவும், ரோட்டரி கிளப் ஆஃப் கட் பண்ணுங்க, எடிட் பண்ணிங்க, ரோட்டரி கிளப் ஆஃப் வேளச்சேரிக்காகவும் உங்கள் முன்னால் நிற்பது அபிராமி ராமநாதன். இன்று உலக சாதனை போல் 10,000 மரக்கன்று நட்டிருக்கிறார். ரோட்டரிக்கு ஏன் இதெல்லாம் பண்ணணும்? ரோட்டரியில் உங்களுக்குலாம் தெரியுமோ தெரியாதோ, போலியோ ஒழிச்சது நாங்கள் தான். இதுவரைக்கும் உலக அளவில் 45,000 கோடி ரூபாய் இதுக்கு செலவு பண்ணியிருக்கோம் இதுவரைக்கும். அதுபோக இப்போ மெட்ராஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் தவிர ப்ரைவேட்டாக முதல்ல மிகப்பெரிய அளவில் ப்ளட் பேங்க் ஆரம்பித்தது ரோட்டரி தான், ரோட்டரி கிளப் மெட்ராஸ் சென்ட்ரல். அதுபோக ஒரு போன் பேங்க் மெட்ராஸ் இந்தியாவில் 2வது முறையாக, முதல் தடவை பாம்பேயில் இருக்குது. போன் பேங்க்குங்கிறது இறந்தவர்களுடைய காணிக்கையாக உடலை கொடுத்தவருடைய எலும்பை எடுத்து அதை ப்ராசஸ் பண்ணி யாருக்கெல்லாம் கையெல்லாம் ஃப்ராக்சர் ஆகுதோ, காலில் ஃப்ராக்சர் ஆகுதோ, இடுப்பில் ஃப்ராக்சர் ஆகுதோ அங்கெல்லாம் மெட்டல் பீஸ் வைக்காமல் இதே வைக்கிற மாதிரி ஒரு சிஸ்டம். அது இப்போ மெட்ராஸ் கேன்சர் ஹாஸ்பிட்டலில் ஒரு இடத்த வாங்கி நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி குயில் குப்பங்கிற ஒரு இடத்துல 64 இருளர்களுக்கு, குடிசை கூட இல்லாத தட்டு குடிசையில் வாழ்ந்த 63 இருளர்களுக்கு வீடு கட்டி கொடுத்துருக்கோம். அதுவும் 650 சதுரடியில் பக்கா பில்டிங்ஸ் எல்லாருக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வாழ்வாதாரமாக உள்ள டிவி, மெத்தை, தலானி, மிக்சி, கிரைண்டர், எல்லா சாமான் பொருள்கள் எல்லாம் அவ்வளவும் கொடுத்து அவருடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்திட்டோம். அதோடு மட்டும் இல்லை, அவங்களுக்கு தையல் மிஷின் எல்லாம் கொடுத்து என் மனைவி தான் நின்று அதை நடத்துகிறாங்க. அவங்களுக்கு தொழில் எதுவும் கற்றுக் கொடுக்குறாங்க. கற்றுக் கொடுத்து அவங்க இப்போ ஊதுவத்தியெல்லாம் பண்ணி கொண்டு விற்கிறாங்க. அதே மாதிரி தான் அந்த மரங்கள் நடுவதும். மரங்கள் நட அந்த காலத்தில் நீங்கள் ஹிஸ்ட்ரியில் படிங்க. ராஜா என்ன பண்ணார்னா, ரோடு போட்டார், குளம் வெட்டினார், மரம் நட்டார். இது எல்லா ராஜாவுக்கும் காமன். அதுதான் இப்போ ரோட்டரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன் மரங்கள் நட கண்டிப்பாக மழை நல்லா வரும். மழை நல்லா வர நாடு செழிக்கும். தமிழ்நாடு செழித்தோங்க வேண்டும் ஒரு நல்ல நோக்கத்தோடு தான் இன்றைக்கி 10,000 கன்று நட்டுருக்காங்க. இதுவும் உலக சாதனையாக கருதப்படுகிறது. அதனால் ரோட்டரின்றது ஒரு உலக அளவில் இதுவரைக்கும் 14 லட்சம் பேர் அதில் மெம்பராக இருக்கோம். நாங்கள் எங்களுக்குள்ள ஜாதி மத பேதம் கிடையாது, ஏழை பணக்காரன் கிடையாது, எல்லோரும் ரோட்டரி தான். அதனால் மற்றவனுக்கு ஏழை தாழ்த்தப்பட்டவன் தூக்கி விடுறதுக்காக என்ன பண்ணுமோ அவ்வளோ நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் மாதா கலை அறிவியல் கல்லூரியில் இந்த மரம் நடும் நிகழ்ச்சியை நடத்தி காட்டியிருக்கிறார்கள். அது நம்ம வேளச்சேரி ரோட்டரி சங்கத்தினர் 10,000 மரக்கன்றுகள் நட்டு இதை ஒரு பசுமையான காடாக இந்த மாதா கலை அறிவியல் கல்லூரியை உருவாக்க முயற்சித்திருக்கிறார்கள். அவர்கள் வெற்றி, அவர்கள் மரம் நடுவதால் கிடைக்கப்பட்ட அந்த நல்ல நோக்கம் மேலும் மேலும் வளர்ந்து இங்கே நம்ம அண்ணன் அவர்கள் சொன்னது போல் மேலும் மேலும் இந்த வளம் சேர்த்து தமிழ்நாடை மிகச்சிறந்த ஒரு மழை கொடுக்கக்கூடிய வளம் மிக்க மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்றுவதற்கு அனைவரும் முயற்சி செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் கூட்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சார், உங்கள் காலேஜ் இடம் கொடுத்துருக்கீங்க, பசங்களுக்கு இதுக்கு முன்னாடி விழிப்புணர்வு என்ன மாதிரி விஷயங்கள் கொண்டு? பசங்களுக்கு இந்த மாதிரி மரம் நட்டு மரத்தை வளர்க்கணும். அது மாதிரி ஒவ்வொருவரும் அந்த மரத்தை பாதுகாத்து, நீங்கள் படிக்கிற வரைக்கும் அந்த மரத்தை நீங்கள் பாதுகாக்கணும். அதுக்கப்புறம் வருங்கால மாணவர்கள்ட்ட அதை பாதுகாக்க சொல்லிடணும். உங்களுடைய பெற்றோர்களை நீங்கள் எப்படி வளர்க்குறீங்களோ, உங்களுடைய தம்பிகளை எப்படி நீங்கள் வளர்க்குறீங்களோ, அதே போல் மரங்களை வளர்த்து இந்த உதவியை பண்ணி சமுதாயத்துக்கு உதவியாக நீங்கள்லாம் இருக்க வேண்டும் என்று தான் எங்களுடைய விழிப்புணர்வு. அதை மானிட்டர் பண்ணுவீங்க சார் நீங்கள்? கண்டிப்பாக. ஏன்னா என் மாதா கல்வி குழும தாரக மந்திரமே ஒளி பெருக வேண்டும் என்பது தான். நாங்கள் எங்களுக்கு என்ன கிடைத்ததோ அதை மாணவர்களும் பெற்று அந்த மாணவர்கள் சிறந்த மாணவர்களாக திகழ்வதற்கு, அவர்கள் இந்த நாட்டில் தலை சிறந்த குடிமகனாக விளங்குவதற்கு நாங்கள் எல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக அவர்களை உருவாக்கி இருக்கிறோம் என்பதுதான் யதார்த்தமான உண்மை.
subscribe to Vulcan Television. Please subscribe Walgan Television.